நம்ம ரீசெண்டா 2.5 லட்சம் ரூபாய்க்கு R15 V4 பைக் வாங்கியிருந்தோம். அது என்னதான் நல்ல விஷயமா இருந்தாலும் அந்த பைக் வாங்கினதுனால இப்ப நான் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டேங்க. என்னடா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த காசு முக்கியமா சொல்ல போனா எங்க அம்மா காதுல உள்ள தோட அடகு வச்சுதாங்க அந்த பைக் வாங்கினேன். எனக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க அம்மாவோட தோட மூட்டு கொடுக்கணும். சரி வேலைக்கு போய் அம்மா தோட மூட்டு கொடுத்துலான்னு சொல்லிட்டு நான் வேலை பார்த்த கறி கடைக்கு போனா அங்கேயே என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. என்ன வேலையை விட்டு தூக்குனதுனால இப்ப நான் வேலை தேடி எங்க போயிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, யாரை கேட்டாலும் சென்னைக்கு போனா பழச்சிக்கலாம், சென்னைக்கு போனா பழச்சிக்கலாம்னு சொன்னாங்க. அதனால என்னோட 20 வயசுல பயப்படாம தனியா சென்னைக்கு வேலை தேடி வந்துட்டாங்க. குழப்ப தேடி மெட்ராஸுக்கு வந்துட்டேன்றதுல இன்னைக்கு நாள் 1. நான் படுக்கு வீராப்பா கிளம்பி வந்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேனே தெரியலங்க. இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற ஒரே பவர், இன்ஸ்டால ஒரு 182K ஃபாலோவர்ஸ், யூடியூப்ல ஒரு 3.7 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். மொத்தத்துல நான் சோசியல் மீடியாவை நம்பி மட்டும் தான் சென்னைக்கு வந்திருக்கேன். இப்போதைக்கு சென்னையில நம்ம ஃப்ரெண்டோட ரூம்ல தாங்க தங்கிருக்கோம். சரி, இந்த ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வச்சுட்டு என்னடா பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, அதுல தான் மேட்ரே இருக்கு. வாங்க ஒரு டீயை போட்டு பொறுமையா சொல்ல. நான் ஊருக்கு வரும்போது கையில காசு எடுத்துறோம்ல, என் அக்கௌண்ட்ல வெறும் 1000 தாங்க எடுத்து வந்தேன். டீயை குடிச்சிட்டு ஜிபே பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணா அமௌண்ட் போகல. என்னவா இருக்குன்னு பேலன்ஸ் செக் பண்ணி பார்த்தா 49,000 மைனஸ்ல கிடக்கு. எனக்கு அதை பார்த்ததும் செம்ம ஷாக்குங்க. கையும் ஓடல, காலும் ஓடல, தலைலாம் ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சு. நம்ம வேற இப்ப சென்னையில இருக்கோம், தண்ணி குடிக்கணும்னா கூட காசு கொடுத்து தான் குடிக்கணும்னு மைண்ட்ல ஓட ஆரம்பிச்சிட்டுங்க. காசு இல்லாம சென்னையில எப்படி இருக்க போறேன்னு தெரியல. இதுக்கப்புறம் நம்மள கடவுள் தான் பாத்துக்கணும்.